வெல்கம் டு ஸ்டார்ஃபேண்ட். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் குயிக்காக மசாலா அரைச்சி ஒரு காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்கிட்டு வந்த காடையை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது காடையில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock மார்க்கெட் போயிட்டேன். ஒரு 4-5 கடையில் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு பாய் கடையில் தான் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் காடையை பிடிச்சிட்டு போய் க்ளீன் பண்ணி தராங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 காடை வாங்கியிருக்கேன். காடை பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கு கிடையாது, பீஸ் கணக்கில் தான் தராங்க. ஒரு காடை பார்த்திங்கன்னா எனக்கு 60 ரூபா ஆச்சு. சின்ன சின்ன முடியெல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் எங்கள் வீட்டு மாடியில் விறகடுப்பில் சமைக்க போகிறேன். விறகடுப்பில் சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. கேஸ் அடுப்பே யூஸ் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கஷ்டமாக இருந்தாலும் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போனதும் 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. 1 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்தரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இடையில அடுப்பு அணைஞ்சிருச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி சமைச்சிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு காடையை ஆட் பண்ணிக்கலாம். காடையோட மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் செமி கிரேவியாக பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காடை ஆஃப் குக் ஆகிடுச்சு. இடையில இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காடை குக் ஆகும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான காடையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
காடை பார்த்திங்கன்னா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. மந்த்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், காடை கிரேவி கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டி காடை கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு Starphant.